பாட்டு இருப்பீங்க லவ்வர் கிட்ட பாடுற பாட்டு மாதிரி தெரியலையே தல. என்ன சவதிகா இருங்பாய் ஜாலியான பாட்டுல கருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். விடாமுயற்சியை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாருக்கும் இருங்பாய். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சவதிகா நான் பாடுறது கேவலமா இருக்கு, பட் ஆண்டனி தாசன் பாடுறது சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எஸ், விடாமுயற்சி டீம் சைட்ல இருந்து செகண்ட் அப்டேட் ஆக ஃபர்ஸ்ட் சிங்கிள் சவதிகா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபோக் மன்னன் ஆண்டனி தாசன் பாடியிருக்கிறாரு. அனிருத் அவரோட இசையில வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவி எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட் லிரிக்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அந்த வகையில பாட்டு வந்த உடனே கேட்ட உடனே நமக்கு இந்த பீஸ்ட் படத்துல ஜாலியோ ஜிம்கான பாட்டு கேட்கும்போது ஒரு வைப் இருந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி தாங்க, அதோட கொஞ்சம் அதிகமா ஈக்குவலா அதே அளவுக்கு ஒரு வைபான ஒரு சாங் தான் வந்து அனி அவர்கள் குக் பண்ணி தாங்க வச்சு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஒன்ஸ் அகைன் அனிருத் ப்ரூவ்ட் ஐ எம் த ராக் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கிறாரு. மல்லியா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கல்யாண சீக்வன்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுலேயே வந்து இருக்கு, தனித்தனியா இருந்த ரெண்டு உலகம் ஒன்னா சேர்ந்ததையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மல்லியா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்தது, தனித்தனியா இருந்த ரெண்டு உலகம் இப்போ ஒன்னா ஆனது அப்படிங்கிற மாதிரி இந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரைட், ஏதோ ஒரு கல்யாண சீக்வன்ஸ் அஜித் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் கல்யாண சீக்வன்ஸ் பாட்டா கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவதிகா ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா சவதிகாங்கிறீங்க. அந்த வில்லு படத்துல லாஸ்ட்ல வந்து விஜய் சார்லாம் வந்து சொல்லுவார் தெரியுமா, சவதிகா அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸிங் இதுல வந்து மீம்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஜோக்கெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நியூ ட்ரெண்டுக்கு வந்து அடாப்ட் ஆகணும் இந்த தலைவர் பூமர்ஸ் சொல்லக்கூடாது, அடிப்பாங்க. ஸோ சவதிகா பாட்டு ஒரு மாதிரி ஜாலி மோட்ல வைப் மோட்ல இருங்பாய் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஒரு வைப் மோடுல இருந்தாலும் அதுக்குள்ளேயுமே வந்து கருத்துக்கள்லாம் வந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனசுல நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்கு. நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே நீ நடந்துக்கிறத பொறுத்து உனக்கு மனசு எப்படி இருக்கு, உன் குணம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து கீ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கீ கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆமா தல, என்ன சவதிகா இருங்பாய் ட்ரிப்பிங்கா ஒரு மாதிரி ஹை ஆகுது, ஜாலியான பாட்டுல கருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த மாதிரி ஜாலியான பாட்டுல கருத்து வச்சாதான் நம்ம காதுல வந்து விழுகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு அந்த லிரிக்ஸை கேட்கும் போது. அப்புறம் மனைவிமார்களுக்குனே வந்து எழுதப்பட்ட ஒரு வரியா வந்து இதை வந்து நான் பாக்குறேன். அது என்ன வரி அப்படின்னா, அவளை ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, ஒய்ஃபு கிட்ட பொய் சொல்லாத, சண்டை கிண்ட போட்டுக்கோ, சாரி கீரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி. தல என்னது இது, என்னென்னமோ போட்டு வச்சிருக்கீங்களே, சூப்பரா இருக்கே அனிருத் சார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. வரிகளுமே இந்த சவதிகா பாட்டுல வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்குங்க. இன்னொரு 2-3 வரி என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எக்கா மரியாச்சு எல்லாம் சரியாச்சு, கிசாலே ஹை கிசாலே அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கிசா மோடு நினைக்கிறேன் அனிருத் ப்ரோ. வேற லெவல்ல வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. எஸ், ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஏகே சாரோட ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ சாங்கா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க விடாமுயற்சி டீம்ல இருந்து. ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு அது ஏகே சாரோட ஒரு பயங்கரமான பாட்டா தான் வரும்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். பார்த்தோன்னே சவதிகா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பாட்டு ஆல்பம் சாங், ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் வரப்போது விடாமுயற்சியிலன்னு சொல்லும்போது, சவதிகாவா இந்த வார்த்தையை நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, புது வார்த்தையா இருக்கு, என்ன பாட்டா இருக்கும், விடாமுயற்சியில சவதிகா, அதுவும் த்ரிஷா மேம் கூட இருக்கிற மாதிரி அஜித் சார் ஒரு ரொமான்டிக் போஸ்ட்ல வருதுன்னா காதல் சாங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம். அதுக்கப்புறம் அனிருத் அவர்கள் லிரிக்ஸ் எல்லாம் போட்டாரு. ஃபோக் மன்னன் நம்ம ஆண்டனி தாசனோட வாய்ஸ்ல வந்து ட்ரிப்பிங்கா சவதிகா ட்ரிப்பிங்கா லவ்வர் கிட்ட பாடுற பாட்டு மாதிரி தெரியலையே, ஒய்ஃபு கிட்ட பாடுற பாட்டு மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சோம். எப்படி வரப்போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டி நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டச்சு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஃபுல் வைப் மோடு, அதுவும் லாஸ்ட்லலாம் வந்து பாட்டு முடிகிற டைமில் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரிலங்க, அந்த அளவுக்கு மியூசிக் அறிவும் இல்லை, அதெல்லாம் போட்டு ஒன்று முடிச்சிருக்காரு. வேற லெவல், தி பிளாஸ்ட். பாட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி பொங்கலுக்கு வருது அப்படிங்கிறதே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து டீசர்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீசர்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பிரேக் டவுன் அந்த படத்தினுடைய ஒஃபிஷியல் ரீமேக் தான் இது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடைந்த மாதிரி இந்த படம் வேற லெவல் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. கூடுதலாக அஜித் சார், அர்ஜுன் சார், த்ரிஷா மேம், ரெஜினா கசன்ரா அப்படிங்கிற மாதிரி, ஆரவ் பிரதர், ரெஜினா, மகிழ் திருமேனி சார் டைரக்ஷன், அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு ஹைப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாம் மீறி அடுத்த யூனிவர்ஸ்க்கே போயிட்டு வருது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த விடாமுயற்சியை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க, படம் வருமா வராதாப்பா, அஜித் சார் வேற பைக் எடுத்துட்டு போயிட்டாரு, கார் எடுத்துட்டு போயிட்டாரு, ரேசிங் டீம் ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் வரமாட்டார், அவ்வளோதான், ட்ராப் போலே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி டீசர் விட்டாங்க. இப்போ வந்து சவதிகா பாட்டு விட்டாங்க.
கண்டிப்பா விடாமுயற்சி பொங்கலுக்கு வருது. அஜித் சார் அவருடைய டப்பிங் போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி சார், அஜித் சார்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தலை அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சார். அஜித் சார் அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டார். படம் கரெக்டாக பொங்கலுக்கு வருதுடா. மகிழ் திருமேனி சாரோட டைரக்ஷனை ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேற மாதிரி இன்டென்ஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது கூட என்னன்னா, இப்போ பிரேக் டவுன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப சீரியஸ் மூட். ஒரு ஹைவேல ஒரு தொலைஞ்ச மனைவியை தேடுற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது. அதில் சவதிகா அப்படிங்கிற ஒரு 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 பயங்கரமான வைபு சாங் வரும்போது எனக்கு தெரிஞ்சதான் இந்த மாதிரி சீன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அஜித் சார் த்ரிஷா மேம் அவங்க மீட் பண்ணது, லவ் பண்ணது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, அதுவாக தான் இந்த சவதிகா பாட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. என்னோட அறிவுக்கு நான் யோசித்த ஒன்று. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்கள். பட் பாட்டு கேட்கும்போது ரொம்ப மாடர்னாக, ரொம்ப பின்னாடிலாம் போகாமல் ரொம்ப மாடர்னாக இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன ஆடியன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒன்ஸ் அகெயின் அனிருத் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாரும் காதலையும் எல்லாரும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய இறங்பாய் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டுமே வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிருத் இந்த மாதிரி நிறைய கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுவார். ஏன்னா நம்ம ஜலபோல ஜங்கில் வந்து என்ன தலை அப்படின்லாம் யூஸ் பண்ணி நிறைய பாட்டெல்லாம் வந்து போட்டிருக்காரு. நிறைய பாடல்கள் வந்து போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இருங்பாய் மொமெண்ட்டும் சவதிகால வந்தது எங்களுக்கு பயங்கர மொமெண்ட்டு. பாய் முடிச்சு விட்டிங் போங் அது வரும். அது இல்லாமல் இருங்பாய் வந்தது அப்படிங்கிறது உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்குது? டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சவதிகா பாட்டு கேட்டதுக்கப்புறம் விடாமுயற்சி படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்து எல்லாத்தையுமே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி உண்மையாவே விடாமுயற்சியை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாருக்கும் இறங்பாய் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் என் கூட ரெட்டன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சவதிகா ட்ரிப்பிங்கா அக்கா மரியாச்சு 8 மணியாச்சு. வாங்க கிளம்பி எல்லாம் வேலைக்கு போ. பாய். வெல்கம் டு த ஷோ ஃபன் காஸ்ட். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? ஓகேவா? என் அம்மே என்ன விட்டுறாதீங்க. வர்ஷினிக்காக ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று. லவ் லெட்டர் கைண்ட் ஆஃப் நினைக்கிறேன். என்ன வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐயோ சுச்சு நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? நீங்க எழுதுனா மாதிரி மறுநொடி மயங்கி போனேன் உன் அழகால். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? முத்து உங்களை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டாராமா. அவர் எங்க நடந்து போகணும்னு பாதை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாராமா. உங்க அழகுல மயங்கி விழுந்துட்டு. எனக்கா நான் எழுதிதான் பழக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.